ஹே காய்ஸ், மஸ்ட் ஹீட் தி பிளேபாயோட எபிசோட் 5 பார்க்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் திரும்ப வந்துட்டான், ஜெயின் திரும்ப வந்துட்டான்னு தாரா சொல்கிறா. இதை சொல்லும்போதே தாராக்கு குரல் நடுங்குது. என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு தெரியல. இவ்வளோ நாள் ஒரு நாள் அவன் திரும்ப வந்தால் இப்படி சொல்வேன் அப்படி செய்வேன்னு மனசில் நிறைய யோசிச்சிருந்தா. ஆனால் மாதங்கள் கடந்து அவன் வரவே இல்லை. அதனால் இனிமேல் அவன் வரமாட்டான்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டான். ஆனால் இப்போ அவன் நேராக முன்னாடி நிற்கிறான், அதே இடத்துல சில அடிகள் தூரத்துல. ஏன் திரும்ப வந்தான்? என்ன சொல்ல போறான்? நேற்று மாஸ்க் போட்டுட்டு என்னோட ஆடியது என்ன அர்த்தம்? என்ன 1000 கேள்வி தாரா மனசுல ஓடுது. அதை பார்த்த கௌஷி, அவன் வந்துட்டானா? திரும்பி பார்த்து அவளுக்கும் ஷாக். தாரா, அவன்தான். தாரா உடனே வா, இங்கிருந்து போயிடலாம் ப்ளீஸ்னு சொல்ற. ஆனா கௌஷி விடலை. ஏன் ஓடணும்? நேர்ல போய் ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற? அவனுக்கு ஹாய் சொல்லணுமா? தாரா செம்ம கோவமாயிட்டான். அவன் என்னோட எக்ஸ். ஒரு லெட்டர் மட்டும் விட்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டு போனான். இப்போ நான் போய் ஹாய் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறா. ஆனால் கௌஷி அமைதியா, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவன் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதனால இப்போவே பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறான். நிதின் ஜெயினும் 2 பேரும் அவங்க பக்கமாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. கௌஷி மட்டும் சும்மா அடடே யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறா. நிதின் சிரிச்சுட்டே ஹாய் சொல்கிறான். அதுக்கப்புறம் தாரா இதயத்தே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ், ஹாய் கௌஷி, இன்னும் அதே மாதிரி இருக்கன்னு ஜெயின் சொல்கிறான். அந்த குரலை கேட்ட உடனே தாராக்கு மூச்சடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் மெதுவாக, தாரா நீ தானே அப்படின்னு கேட்குறான். தாரா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமான்னு மட்டும் சொல்கிறான். ஆனால் அவன் முகத்தை பார்க்க கூட அவளால் முடியல. உடனே நிதின் கிட்ட போய் கட்டி பிடிக்கிறா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் நிதினும், நாங்கள் திரும்ப வந்துட்டோம், இனிமேல் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதை நாங்கள் சொன்ன ஒரே வார்த்தை தாராக்கு மீண்டும் ஜெயினை நினைவூட்டுது. நாங்கன்னு சொன்ன வார்த்தை. அதுக்குள்ள கௌஷி கேள்வி கேட்குறா. டேய், நீங்கள் 2 பேரும் எப்போ இருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு கேட்குறா. அதுக்கு நிதின் சிரிச்சுட்டே, அது பெரிய கதை அப்படின்னு சொல்கிறான். தாரா அப்போதான் ஜெயினை சரியாக பார்க்குறா. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ நல்ல ஒரு மெச்சூர் லுக்கில், பாடியும் ஃபிட்டாக இருக்குது. அவனே மாறி போயிருக்கான். தாரா அவனை பார்த்துட்டே இருக்கான். அவன் திரும்பி தாராவை பார்க்குறான். அவன் உடனே கண்களை திருப்பிக்கிறான். பார்த்துட்டானே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் நிதினும் கௌஷியும் ஜூஸ் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. ஜெயினும் தாரா மட்டும் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்புறம் ஜெயின் கேட்குறான், எப்படி இருக்க தாரா அப்படின்னு. தாரா தைரியத்தை வரவழைச்சிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் சிரிச்சுட்டே பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். அந்த சிரிப்பு மீண்டும் அவன் மனசை குழப்புது. பேச்சு கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு ஜெயின் கேட்குறான், ஜெகன் எங்க அப்படின்னு கேட்குறான். அந்த கேள்வி தாராக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. அவன் இன்னும் தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றா தாரா. அப்புறம் ஜெயின் நிதின் கூட எப்படி திருப்பி ஃப்ரெண்டானா அப்படின்னு சொல்றான். மோனாக்கோவில் சந்திச்சது, அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்தது எல்லாத்தையும் சாதாரணமாக பேசிட்டு இருக்கான். ஆனால் தாரா மனசுல ஒரே ஒரு கேள்விதான். இந்த சில மாசத்துல அவனுக்கு வேற யாராவது லவ் வந்துச்சா? உடனே தன்னையே திட்டிக்கிறேன், எனக்கு ஏன் எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அவளுக்கு இன்னும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், காலேஜுக்கு சாதாரணமாக பேசுகிறாங்க. ஆனால் தாரா எதிர்பார்த்தது இது இல்லை. மன்னிச்சிடு தாரா, அவனை விட்டுட்டு போனது தப்பு, மீண்டும் ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு அவன் கேட்பான்னு நினச்சா. ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை, எல்லாமே சாதாரணமாக பேசுகிறான். அதை பார்த்து தாராக்கு இன்னும் வலிக்குது. அவன் என்னை மறந்துட்டானா? நம்ம காதல் அவனுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறான். இந்த நினைப்பே அவளை உடைச்சிருது. கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ ஜெயின் அவள் கையை பிடிச்சி நிறுத்துறான். தாரா இதையும் மீனும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஏதாவது முக்கியமாக சொல்ல போகிறானோ அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் ஜெயின் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது கேட்டு தாராக்குள்ளுக்குள்ளே வெடித்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் உடனே கையை விடுன்னு கோபத்தோட கையை விட்டுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டே மனசுக்குள்ள அவனை வெறுக்கணும். அவன் என்னை விட்டுட்டு போனவன் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி என்னை விட்டுட்டு போயிட்டான். இப்போ திருப்பி வந்திருக்கான். ஆனால் அவனை பார்த்ததும் எனக்கு பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துடும்னு அவளுக்கு பயமாக இருக்குது. இது நடக்கக்கூடாது. இனிமேல் காதலிக்கிறத விட அவனை வெறுக்கிறது தான் எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்கிறான். அப்படி இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.